லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமாய் மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அது ஒண்ணு இல்லண்ணே, அண்ணா ரூம்ல கட்டில் உடைஞ்சிருக்கு. நம்ம வீட்டு மருமக என்ன மாமனாரா நினைக்காம என்ன அப்பா ஸ்தானத்துல வச்சு மதிக்குதுமா அந்த பொண்ணு. என் பசங்க மனசு நிறைஞ்சு வயிறார நிம்மதியா சாப்பிடறத பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. அத்தை ஆ காட்டுங்க, ஆ காட்டுங்க. ஆ என்னத்த கோவமா? அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு விட்டுறேன்னு கோவமா? சாப்பிடுங்க. மருமகளே, அவங்க முகத்துல துப்புனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இப்ப என்ன நடந்ததுன்னு பெரிய வார்த்தை பேசுறீங்க. மாமா, அத்தைக்கு நெய் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. அதான் சாதத்தை துப்பிட்டாங்க. அம்மா, அவன் முகத்துல துப்புனதை பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. மாமா, எப்ப ஒருத்தவங்களுக்கு ருசியை உணரக்கூடிய சக்தி வந்ததோ அப்பவே அவங்க குணமாயிட்டு வராங்கன்னு அர்த்தம். அதைய வச்சு நீங்க வீட்லயே ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கல்ல, அது வீண் போல மாமா. வள்ளியம்மே,
அவங்க சீக்கிரமா குணமாகி உங்க கூட வெளியில வருவாங்க. நான் சொல்றது நடக்கதான் போது மாமா, பாருங்க. ஏமா அவன் முகத்துல சாதத்தை துப்புனதெல்லாம் பெருசுப்படுத்தாம அவ குணமாயிடுவான்னு சொல்ற பாரு. உன்ன மாதிரி நல்லவங்களோட வாக்கு கண்டிப்பா சத்தியமா பலிக்குமா. மாமா என்ன நீங்க வார்த்தைக்கு வார்த்தை துப்பிட்டாங்கன்னு பேசிட்டே இருக்கீங்க? என்ன அவங்க துப்பும் போது நான் எதிரில் உட்கார்ந்தேன், தப்பு என் மேல தானே? அத்தை குழந்தை மாதிரி மாமா. கண்ணுக்குட்டி முட்டுதேன்னு மாடு எப்போது பால் தராம இருந்திருக்கா? இல்ல அத்தை துப்பிட்டாங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சாப்பாடு விட்டாம இருப்பேனா? என்ன அத்தைக்கு இப்ப நெய் சாதம் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. திரும்பவும் நெய் இல்லாம நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போறேன். அம்மா உனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசுமா. இது பாருங்க மாமா, இதே நிலைமையில என் அம்மா இருந்தா நான் விட்டுடுவேனா? இவங்களை என் மாமியார்னு ஊர் சொன்னாலும் இவங்க எனக்கு அம்மா தான். இனிமே எங்க அம்மாவை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க திரும்பவும் இந்த ஊருக்கு நாட்டாமையா வரணும். முதல்ல அந்த வேலையை செய்யுங்க. கட்டின பொண்டாட்டிக்காக 12 வருஷமா வெளியிலேயே போகாம இவங்களே கவனிச்சிட்டு இருந்தீங்கல்ல, இவங்க குணமாகும் போது நீங்க பழைய மாதிரி நாட்டாமையா ஆகணுங்கிறது என்னோட ஆசை. சரிம்மா, நீ சொல்லிட்டல, கண்டிப்பா செஞ்சிடுறமா. கவலைப்படாதீங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். இருக்குடா, பார்க்கலாம். டேய் தம்பி, டேய் விடாதடா. டேய் என் தம்பி சிங்க குட்டி எடுப்ப பாரு. எடுடா. அப்பா எங்களுக்கே பட்டாதுப்பா. நேத்து நீங்க ஏதாவது சமைச்சது மிச்சம் இருக்கும், போய் சாப்பிடுங்க போங்க. என்னப்பா சொல்லுங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. தங்கவேலு, வெற்றி கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொன்னப்போ நான் பொண்ணை பத்தி கேட்டேன் யாருன்னு. அவ இந்த ஊரு இல்ல, அவளை யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டப்பா. ஏதோ விரக்தியில தான் சொல்லிட்டு போறான்னு நினைச்சு நானும் இருந்துட்டேன். யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை அது உண்மையா இருந்தா சந்தோஷமா இருக்குமேன்னு நானும் வீட்லயே காத்துக்கிட்டு இருந்தேன். உங்களை கோயில் இருக்க சொன்னேன். ஆமா, அவன் சொன்ன மாதிரி மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணத்தை பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான். தங்கவேலு, ஒரே நாள்ல நம்ம வீட்டுல எவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைச்சிருக்கு பாத்தியா? 12 வருஷமா நம்ம குடும்பத்துல இருந்த ஒரு இறுக்கம் டமால் உடைஞ்சு போச்சு பாத்தியா? தங்கவேலு, சமையலுங்கிற பேர்ல எத்தனை வருஷமா உங்க நாக்க சாகடிச்சுக்கிட்டு இருந்தேன்டா. என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லப்பா, ஒரு நல்ல மருமக வீட்டுக்கு வந்திருக்கா. ஆனா இவ்வளவு நல்ல குணவதியா இருக்கிற லட்சுமியை பத்தி எதுவுமே தெரியலையாப்பா. அவ எந்த ஊரு, அவ அப்பா அம்மா யாரு, சொந்த பந்தம் எதுவுமே என்ன ஏதுன்னு தெரியலையாப்பா. ஏப்பா, ஒருவேளை ஏதாவது ஆசிரமத்துல இருந்து அதெல்லாம் எதுவும் இருக்காதுப்பா. நான் இதை பத்தி வெற்றி கிட்ட ஏற்கனவே கோயில்ல கேட்டேன். நேரம் வரும்போது சொல்றேன்னு சொல்லியிருக்கான். அவன் சொல்ற வரைக்கும் காத்திருப்போமே. இல்லப்பா, நான் என்ன சொல்லப்பா, நீங்க சொந்த பந்தம்னு சொல்றீங்களே, அம்மா இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது அவங்க எல்லாம் எங்க போயிருந்தாங்க? அப்பா அவங்க எல்லாம் இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. அவங்க எல்லாம் நமக்கு பெருசு இல்ல. அப்பா நம்ம வீட்டுக்கு மருமகளே மகாலட்சுமியா வந்திருக்கா. இதுக்கு நம்ம சந்தோஷப்படணும். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. வாங்க போலாம், வாங்க. பொண்ணு மாப்பிள்ளை அழிச்சுட்டு வாங்க. சரிதான்.
நந்தினி, நந்தினி, ஐயோ, என்னங்க நந்தினிய காணோங்க. என்ன மகாலிங்க, உன் மருமக கிடைச்சாளா? இல்லைங்க இன்னும். ஹலோ, என்ன மகாலிங்க, பொண்ணு கிடைச்சிருச்சா இல்லையா? இல்லைங்க. ஏங்க, என்ன சொல்லு. நான் இப்ப ஜோசியரை பாத்துட்டு தாங்க வரேன். நந்தினிக்கு நம்ம பையனை கல்யாணம் பண்ணி வச்சா 100 வருஷம் உயிரோட இருப்பாருன்னு அடிச்சு சொல்றாருங்க. ஏன்னா நந்தினியோட ஜாதகம் அப்படி. டாக்டர் நம்ம பையனை காப்பாத்துறாரோ இல்லையோ, நந்தினியோட மாங்கல்ய பலம் கண்டிப்பா நம்ம பையனை காப்பாத்தும். அதனாலதான் பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவளுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு ஏற்பாடு பண்ண. கடைசியில அவ கம்பி நீட்டிட்டாளே. அதுக்கு அப்படியே வீட்லயே இருந்தா ஓடி போனவ திரும்பி வந்துருவாளா? நந்தினி எங்க போனா, என்ன ஆனா, என்ன ஏதுன்னு ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா? எனக்கு எதுவும் தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்களேன். எல்லாருக்கும் போன் பண்ணி தொலைச்சாச்சு, யாரும் எதுவும் தெரியலங்கறாங்க. எங்க போய் தேட சொல்ற? அதே பொண்ணை கூட்டிட்டு வந்து அதே கல்யாண மண்டபத்துல நம்ம பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எல்லாரும் முன்னாடி பெருசா சவால் விட்டீங்க. இப்ப அந்த சவாலுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கீங்க. நானும் அவளை தேடாத இடம் இல்ல, எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், கிடைக்கவே இல்லையே. என்ன பண்ண சொல்ற? என்னங்க, என்ன? எனக்கு இப்பதாங்க ஞாபகம் வருது. பொண்ணு பாக்குற அன்னைக்கு நான் அவகிட்ட போய் சீக்கிரம் ரெடி ஆகுன்னு சொன்னேன். ஆனா அவ அதுக்கு இப்ப எதுக்கு சித்தி கல்யாணத்துக்கு அவசரம்னு கேட்டா. அதுக்கப்புறம் அவளை காஃபி எடுத்துட்டு வர கூட்டிட்டு போகும்போது சுடு சுடுன்னு முகத்தை வச்சிருந்தா. ஒருவேளை அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லாம ஓடி போய்ப்பாளோ? ஏண்டி இதை ஏண்டி கிட்ட முன்னாடியே சொல்லல? அறிவு இருக்கா உனக்கு? என்னங்க அந்த பரபரப்புல எங்கெங்க சொல்ல முடிஞ்சது? நீங்க தான் பெரிய ரவுடியாச்சே. உங்க ஆளுங்களை வச்சு அவளை தேட சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நம்ம பையன் 100 வருஷம் உயிர் வாழ நந்தினி இங்க வந்தே ஆகணும். நம்ம பையன் கல்யாணம் நடந்தே ஆகணும். வர வைக்கிறேன், அவளை வர வைக்கிறேன். அவ சித்தப்பா சித்திக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தீங்க, அவங்கள தேட சொல்லுங்க. ஒரே நீயும். யாருங்க? மாப்பிள்ளையோட அப்பா போன் பண்றாரு. என்னங்க, எடுத்து ஏதாவது சொல்லுங்களேன். என்னத்த சொல்ற? ஐயோ, என்கிட்ட கோவப்படாம ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிங்க. போன் எடுத்து பேசுங்களேன். நாங்க நந்தினியை தேடிட்டு தாங்க இருக்கோம். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். இதே பதில எத்தனை தடவை சொல்லிட்டே இருப்ப நீ? வர கோவத்துக்கு அப்படியே கொன்னே விடுவோம் உன்னை. கோவப்படாதீங்க, நாங்களும் உங்களை மாதிரி டென்ஷனோட தேடிட்டு தான் இருக்கோம். நந்தினி எப்ப கிடைச்சாலும் உடனே உங்களுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் தகவல் சொல்லுவோம். இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நீ உடனே புறப்பட்டு இங்க வர. என்னங்க, என்னங்க, என்ன சொன்னாரு? அவரு போன்ல கண்ணாப்பிரன்னு கத்துறாரு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வர சொல்றாரு. வீட்டுக்கா? நான் இப்ப அவங்க வீட்டுக்கு போனா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னங்க, போலனாலும் பெரிய பிரச்சனை ஆயிடுமேங்க. போய் அங்க ஏதாவது சொல்லி சமாளிங்களேன். அங்க போய் என்னத்துல சொல்லி சமாளிக்கிறது? அப்புறம் என்ன பண்றது? எதையாவது சொல்லி தொலைங்க, போங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியல. போங்க. டேய், என்னண்ணே? என்னடா பண்ண போற? போட்டோ காணி அடிக்க போறேண்ணே. கதிரு, இந்த போட்டோவை நம்ம வீட்டுல மாட்டினா என்ன நடக்கணும் உனக்கு தெரியும்ல? அம்மா 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 அம்மா, சொல்ல கேளுங்கம்மா. அம்மா அம்மா
அம்மா அம்மா வேணாம்மா அம்மா சொல்றத கேளுங்கம்மா அம்மா 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 உங்க கோவத்துக்கு காரணம் இந்த போட்டோ தான் எனக்கு தெரியுதுமா. இருக்குமா எடுத்துறேன், எல்லா போட்டோவையும் எடுத்துறேம்மா. புரியுதுண்ணே. டேய், ஏற்கனவே நம்ம அம்மாவுக்கு ஏற்பட்ட பாதிப்புனால தான் வீட்டுல இருக்கிற போட்டோ எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சோம். இப்ப மறுபடியும் இந்த போட்டோவை மாட்டினா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது? வேணாண்டா, இந்த போட்டோவை நீ மாட்டாத. டே இப்படி கொடு. ஏய், இந்த போட்டோவை பாக்குறப்போ தங்கமே திரும்பி வந்த மாதிரி இருக்குடா. நீ மாற்றா. டேய் நில்றா. அப்பா சொல்றத கேளுங்கப்பா. திரும்ப அம்மாவுக்கு ஏதாவது ஆயிட போகுது. வேண்டாம்ப்பா. ஒண்ணு ஆகாதடா. ஏன்னா ஒரு தடவை அவளே என்னம்மா சுபத்தையே வரிச்சு பாத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. அட போங்க சொல்றேன். என்ன வள்ளியம்மா ஒரே புதிரா இருக்குது. இருங்க இருங்க. ஏங்க, இந்த இடத்துல நம்ம மூத்த பையன் தங்கவேல் இருக்கான்ல, அவனோட போட்டோவும் அவனோட பொண்டாட்டியோட போட்டோவும் மாட்டணுங்க. ஓ சரி சரி. அப்புறம் இங்க நம்ம ரெண்டாவது பையன் வெற்றி இருக்கான்ல, அவனோட போட்டோவும் பொண்டாட்டி போட்டோவும் இங்க மாட்டணும். சரி மாட்டிடலாமா. அப்புறம் இந்த இடம் எதுவும் வேண்டாம், காலியாவே இருக்கட்டும். இங்க நம்ம கடைசி பையன் கதிர் இருக்கான்ல, அவனோட போட்டோவும் பொண்டாட்டி போட்டோவும் மாட்டணுங்க. சரிம்மா. இங்க இருந்து நம்ம பசங்களுக்கு பிறக்க போற பேர குழந்தைங்களோட போட்டோவெல்லாம் இந்த வீடு முழுக்க மாட்டிடணுங்க. காலையில எந்திரிச்ச உடனே நம்ம பசங்க முகத்துல முழிக்கிறதுக்கு பதிலா போட்டோல இருக்கிற பேர குழந்தைங்களோட முகத்துல முழிச்சா வீடே சந்தோஷமா இருக்குங்க. என்ன வள்ளியம்மா, சரி எல்லா போட்டோவையும் மாட்டி ஒவ்வொரு போட்டோவில் இருக்கிற ஒவ்வொரு மூஞ்சிலையும் முழிக்கணும்னு சொல்ற. நம்ம ரெண்டு பேருக்கும் தனி போட்டோவை எங்க மாட்டுறது? நமக்கு எதுக்குங்க தனி போட்டோ? நம்ம மகங்க மருமகளுங்க அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்கள உங்க மடியில 4-5 என் மடியில 4-5 உட்கார வச்சு ஒரே போட்டோவா எடுத்து வெளியில மாட்டிடுவோம். அதனாலதான் சொல்றேன், இந்த போட்டோவை மாற்றதுனால உம்மா வள்ளியம்மைக்கு எந்த பாதிப்பும் வராது. சரிப்பா, இந்த மாட்டு. ஒரு நிமிஷம் இருங்கப்பா, ஆணி அடிச்சு. அப்பா கொடுங்கப்பா. என் மருமகளை மகனை ஒன்னா பார்க்கும்போது என் கண்ணே பட்டுடும் போல இருக்குடா. ஜோடினா இவங்க தாண்டா ஜோடி. என்னடா இது, நம்ம வீட்டு பக்கம் புதுசா வண்டி எல்லாம் வருது. அண்ணே, அப்பாவும் வண்டியில வராரு. என்னப்பா, என்ன நம்ம வீட்டுக்கு இரும்பு கட்டெல்லாம் வந்திருக்கு? என்ன கேட்ட? எங்க மறுபடியும் சொல்லு. இரும்பு கட்டில் ஏன் வந்திருக்குன்னு கேட்டேன். ஒண்ணும் தெரியாத பாப்பா 9 மணிக்கு போட்டாலாம் தாப்பா. டேய், நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்ற? அம்மா இதெல்லாம் எதுக்கு சொல்ற? சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். அப்பா நீங்களாவது சொல்லுங்கப்பா, எதுக்குப்பா இந்த இரும்பு கட்டில்? ஐயோ என்னப்பா சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க, என்ன சொல்றீங்களோ புரியல. ஐயோ மக்கா இருக்கியே, வயசுல மூத்தவனாச்சு சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேன். சரியான டியூப் லைட்டா இருக்க. ராத்திரி நீ கட்டுல உடைச்சல்ல, அதுக்கு பதிலா தான் அப்பா ஆர்டர் பண்ணி வர வச்சிருக்காரு. ஐயோ என்ன நடந்துச்சுன்னு தெரியாம என்ன கேட்காம எதுக்கு வாங்குனீங்க? அண்ணே, அண்ணிய பாரு. அண்ணிய பாத்தியா எவ்வளவு வெக்கப்படுறாங்கன்னு. ஏன்னா இப்படி பண்ற? சூழ்நிலை புரியாம பேசாதடா.
ஏய் எல்லாத்தையும் நாங்க புரிஞ்சாச்சு. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்கடா, தூரம் தூக்கிட்டு போங்க. வாங்க. கட்டல இரும்பு கட்டலடா, வெயிட்டா இருக்கும். நீ அங்கே இரு. புது மாப்பிளப்பா, உடம்பால்ட்டி கூடாது. பார்த்து எடுத்துட்டு போங்கடா. கட்டல பார்த்து தூக்கிட்டு போடா, போச்சா எங்கேயாவது இடிச்சிட்டு போற. ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. கடவுளே, இந்த குடும்பம் என்ன மருமகன்னு நம்புது. பெத்த அம்மா அப்பா அண்ணன் தம்பி இருந்தா அவங்க எப்படி பாசத்தை காட்டுவாங்கன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்க புருஷன் பொண்டாட்டியா நடிக்கிறது தெரிஞ்சா என்ன விபரீதம் நடக்குமோ அப்படி ஒண்ணு நடக்கிறதுக்குள்ள இங்க இருந்து நான் கிளம்பிடணும்.